மர்மதேசம். தாஸ் பார்த்து ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. என்னப்பா? அவர் காலையை மேலே பட நான் கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் நான் ஜோசியம் பார்த்து பழைக்கிறது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உன்னதமான இந்த கலையை வியாபாரமாக்கிறத அவர் விரும்பல போல இருக்கு. வாங்க. நீங்கள் ஜோசியம் பார்ப்பீங்கன்றது எங்கள் அப்பாவுக்கு எப்படி தெரியும்? அவர் முகத்தை பார்த்ததுமே அவர் பெரிய கைரேகை நிபுணர்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி என் முகத்தை பார்த்து அவர் தெரிஞ்சிட்டு இருக்கலாம்ல. எங்கள் அப்பா கைரேகை நிபுணருங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? சாமுந்திரிகா லட்சணப்படி அவரோட கண்ணும் குவிந்த அந்த வாயும் நாக்கில் இருக்கிற அந்த மஞ்சக்கரையுமே சொல்லுதே அவர் என்ன சொன்னாலும் நடக்கும்னு. எங்கள் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, மனசில் தோணுதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன திடீர்னு? ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். முதல்ல அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணுங்க. உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. நீங்கள் அந்த தூக்கு தண்டனை கைதி ரத்னம், முனிரத்னம், அவன் கைது பண்ணிட்டீங்களாமே. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊரெல்லாம் ஒரே புரளிங்க. அவனை நீங்கள் சுற்றி வளைச்சதாகவும் அந்த சமயத்தில் அவன் உங்களை சுட்டதாகவும், அதனால நீங்கள் அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நல்ல காலம், மாலையோட வராமல் இருந்தீங்களே. அன்வர் சார், இது உங்களுக்கு தமாஷா இருக்கா? உயிர் போனால் திரும்பி வராது சார். தாஸ், என் மேலே உள்ள பிரியத்துக்கு ரொம்ப நன்றி. சார், ஒரு முக்கியமான விஷயம். அன்றைக்கி நான் ஜெயிலுக்கு வந்திருந்தப்போ முனிரத்னத்தோட ரேகன் காமிச்சிங்களே, அது இவந்து தானே? ஆமாம். அப்போ அவன் இன்னும் 2-3 கொலைகள் பண்ணுவான். என்னடா இவன் புதுசாக கதை விடுறானேன்னு பார்க்குறீங்களா? அன்னைக்கு நான் சொன்னபடி ரத்ன ஜெயிலேருந்து தப்பிச்சது உண்மையாக இருந்தா இதுவும் நடக்கும். ஓஹோ. அதான் உங்கள் கையை பார்த்து உங்கள் ஆயில் ரேகையில் ஏதாவது குறுக்கீடு இருந்துச்சுன்னா உங்களை ஜாகிரதையாக இருக்க சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். உங்கள் கையை காட்டுங்களேன். இல்லை, பரவாயில்ல. சரி, உங்களுக்காக வேண்டாம், அட்லீஸ்ட் என் ஆராய்ச்சிக்காக காட்டலாம். இல்லை விட மாட்டீங்க போல இருக்க. என்னப்பா? நீ ஆக்க வேண்டாம். காட்டாதேங்கிறாரு. எது சொல்றாரு? எதுப்பா? சரி சரி சரி, அவரு வேற எதையோ சொல்றாரு. பெருமாள் செத்து போன மாதிரி நானும் செத்து போயிட்டா உங்க ஆராய்ச்சி கட்டுரையில என் பேரும் இருக்குமா? சார், உங்களுக்கு அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தானே நான் உங்கள் கையை காட்ட சொல்கிறேன். அப்படியா? சரி, பாருங்க. நான் பயந்த மாதிரியே உங்கள் ரேகை இருக்கு. எப்படி? பங்கவன் மேட்டில் இன்றேல் அதன் விரல் உற்கை பெற்று சுங்கவன் மேட்டு கப்பு சௌரியின் மேட்டில் சென்றால் தொங்கிடும் தூக்கு இன்றேல் சுடுவெடி மருந்து கொல்லும்.
புரியலையே. சுக்கிரமேட்லேருந்து தடிப்பாக ஒரு ரேகை ஆயில் ரேகையை கடந்து மேல் நோக்கி வளைஞ்சி சனிமேட்டை தொட்டுச்சுன்னா தூக்குனாலேயோ இல்லை துப்பாக்கி தோட்டானாலேயோ மரணம் நிச்சயம்னு சாஸ்திரம் சொல்லுது. உங்கள் ரேகை அமைப்பும் அந்த மாதிரி இருக்கிறதுனால 30 வயசில் உங்களுக்கு கட்டாயம் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறபடி மரணம் ஏற்படும். பா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அப்புறம் சொல்லுங்க. அன்வர், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. ரத்னத்தினால உங்களுக்கு ஆபத்து இருக்கு. அவன் விஷயத்துல கொஞ்ச நாள் நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. உங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்களை ப்ரெஷர் பண்ணாங்கன்னா பேசாம லீவ் போட்டுருங்க. நான் சொல்றதை அலட்சியப்படுத்தாதீங்க. உங்க நன்மைக்காக தான் நான் சொல்றேன். அன்வர், ப்ளீஸ். அப்புறம் ஒரு சின்ன சீக்ரெட். ரத்னம் என்ன நேரில் வந்து சந்திக்க விரும்புறதா எனக்கு தகவல் வந்திருக்கு. என்ன? நான் அவன் ரேகையை பார்த்து அவன் ஜெயிலேருந்து தப்பிச்சிருவான்னு சொன்ன விஷயத்த யாரும் அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அவன் என்னை சந்திக்க விரும்புறதா ஒரு ஆள் மூலமா தகவல் சொல்லி அமைச்சிருக்கிறான். யார் மூலமா? அன்வர், எல்லா நேரமும் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே இருக்காதீங்க. கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. ரத்னம் கட்டாயம் என்னை சந்திக்க வருவான். நான் எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி உங்களை மீட் பண்ண வைக்கிறேன். ஆனா நீங்க அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் சமாதானமா போயிட்டா உங்களுக்கு தான் நல்லது. உங்களை இந்த கண்டத்திலிருந்து காப்பாத்ததான் நான் இவ்வளவு சிரமப்படுறேன். என்ன சொல்றீங்க? தேடுவதை நிறுத்து, தேடியது கிடைக்கும். அப்படி நான் சொல்லிங்க, ஒரு பெரியவர் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க. ஓகே, ஏற்பாடு பண்ணுங்க. ஆச்சரியப்படாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதே, அதெல்லாம் நம்பாம இருக்க முடியல. எனக்கு என் உயிர் முக்கியம் இல்லையா? வெரி குட். அப்போ நான் வரேங்க. பூனையை விரட்டுறாரு. நான் சொன்னதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. வரேங்க. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. என்ன? மீனாட்சி, என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி கத்துறீங்க? மேட்டரோட சீரியஸ்னஸ் புரியாம பேசாத. எங்க அம்மா எனக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறாங்க, தெரியுமா? அப்படியா? அப்படியான்னு இவ்வளவு ஈஸியா சொல்றேன்? வேற என்ன சொல்ல முடியும் என்னால? இந்த பாரு மீனாட்சி, உங்க அப்பா தான் நமக்கு வில்லன். சிரிக்காத, நான் சீரியஸா தான் சொல்றேன். நம்ம காதலுக்கு உங்க அப்பா தான் வில்லன். அவரும் உனக்கு நகை செஞ்சு போட மாட்டாரு, நான் கொடுக்குற நகையும் வாங்கிக்க மாட்டாரு. சரியான வில்லன். எனக்கு உங்களை பார்த்து தான் வில்லன் மாதிரி தெரியுது. ஓஹோ. இங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு தோணுது. அப்படியா? சரி. ஹலோ, உண்மை தெரிஞ்ச உடனே தப்பிக்க பாக்குறீங்களா? விளையாடாத மீனாட்சி. பின்ன மாமூலை கொடுத்துட்டு போங்க. கோவப்படாதீங்க. எனக்கு சொர்ண ரேகை இருக்கு, நான் தங்க தட்டில் சாப்பிடுவேன் நீங்க தானே சொன்னீங்க. அது உண்மையா இருந்ததுன்னா அந்த தட்டில் சாப்பிட போற முதல் ஆளு நீங்க தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான். ஐயோ, உங்க அப்பா யாரு? வில்லனா? பயப்படாதீங்க. போய் சோஃபால உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். டேய் முருகா, முதலாளி வண்டியிலேருந்து இளநீர் எடுத்து வச்சியா? எடுத்து வச்சாச்சு முதலாளி. வண்டியை பூட்டினியா? பூட்டாச்சு முதலாளி. வெரி குட் பாய். இதை எடுத்து வை.
என்ன தம்பி, எங்க வந்திய? டேய் அப்பா முருகா, இந்த விசிறண்டா. என்ன செய்தி சொல்லுங்க. இல்ல அம்மா. அம்மா உங்களுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் பண்ணி புள்ள குட்டிகளோட சௌக்கியமா இருங்க. இப்போ புறப்படுங்க. தம்பி, நீங்க அடிக்கடி இங்க வர்றது எனக்கு கௌரவ குறைச்சல். ஏன்னா எனக்கு குடும்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். புறப்படுங்க. டேய் விசிற, அவ குழந்தை. விசிறண்டா முருகா. மீனாட்சி. அப்பா, திருநா இல்லாட்டி நான் செத்துருவேன்ப்பா. அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகம். 7 ஜென்மத்துக்கும் எங்க உறவை யாராலையும் பிரிக்க முடியாதுப்பா. அப்படி நான் சொல்ல மாட்டேன்ப்பா. எனக்கு தெரியுமா நீ எப்படிப்பட்ட பரம்பரை. தேவகோட்டை மீனாட்சி சுந்தரம் செட்டியாரோட பேத்தி இல்ல. குடும்ப கௌரவத்தை கெடுப்பியா? என்ன கண்ணு? திருநா சொன்ன மாதிரி நீங்க வில்லன் தான்ப்பா. அன்வர், அன்வர், அப்பா 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 மரத்திலிருந்து யார்ப்பா என்ன சொன்னீங்க? செத்துட்டானா? அங்க பாருங்கப்பா. அங்க பாருங்க. அப்பா, ஏதாவது சாப்பிட்றீங்களா? காஃபியா?
இந்த ஆ ம் 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 ஏய் தாமரை கோயில் தெருதானப்பா வீடு? ஏய் ஆயி சொல்லுங்கப்பா. எடுத்துட்டு வர